ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். வீட்டிலையே பன்னீர் செய்யணும்னு ஒரு பிரியம் வந்துச்சு. ஸோ வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணி பன்னீர் மஞ்சூரியனும் ஒரு பன்னீர் புலாவும் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிமேல் நான் முடிவு பண்ணிவிட்டேன், பன்னீர் செஞ்சால் வீட்டில் செஞ்சு தான் சமைக்கணும்னு. வாங்க அந்த பன்னீர் எப்படி செய்கிறது, பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது, அப்புறம் புலாவ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் செய்கிறதுக்கு நான் முதல்ல 1 லிட்டர் ஆரஞ்சு கலர் பால் வாங்கி வச்சுருந்தேன். தண்ணியே ஊற்றாமல் 2 1/2 லிட்டர் ஆரஞ்சு பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு பக்கம் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தையும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. அந்த எலுமிச்சம் பழத்தை ஊற்றினேன், ஆனால் நல்லாவே எனக்கு திரிஞ்சு வரல. அதனால இன்னும் கொஞ்சம் லெமனையும் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் ஆற வச்சோன்னே இந்த மாதிரி தண்ணி தனியாக பால் தனியாக வந்துருச்சு. அந்த லெமனோட புளிப்புத்தன்மை போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை தண்ணியும் போட்டு நல்லா அதை அலசிட்டு துண்டில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன். இது காட்டன் துணி வேஸ்ட்டு இதில் தான் போட்டு வடிகட்டுவாங்க. பட் எனக்கு கிடைச்சது என்னமோ துண்டு தான். பரவாயில்ல, இது புது துண்டு தான், ஓகே யூஸ் பண்ணிக்கலான்னு புழிஞ்சு எடுத்து இதை மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுட்டு அதே துண்டில் நல்லா ஒரு ஷேப் பண்ணி அமுக்கி வச்சு ஒரு வெயிட் ஒன்று வச்சேன். கொஞ்ச நேரத்துக்குலாம் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் வெட்டுற மாதிரி வெட்டினேன். எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கே டிஷ்ஷை செய்யலை, ஒரு டப்பாவில் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். மறுநாள் தான் பன்னீர் மஞ்சூரியன் செஞ்சேன். அதுக்கு தேவையான பொருள்: 1/2 கப்பு சோள மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு. இதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அதில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு நல்லா சூடானோன்னே இந்த பன்னீரை ஒன்றொன்னுத்தையும் அந்த மாவில் போட்டு முக்கி இது மாதிரி எடுத்திங்கன்னா ஒட்டிக்கும் தான். பட் ஆறுனோட பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். பன்னீரை வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயமும் கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்கிட்டு வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ். நான் டார்க் சோயா சாஸ் தான் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் தான் கம்மியாக போட்டேன். பட் கலர் இந்த மாதிரி வந்துருச்சு. அது நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு பன்னீர் நினச்சி போட்டோம் இல்லையா, அதே மாவை இந்த கிரேவியில் ஊற்றி அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படி பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கலரு, டெக்ஸ்சரு எல்லாமே சூப்பர். டேஸ்ட் அதை விட அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பன்னீரை போட்டு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சமாக வெங்காயம், பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினோன்னே பொடியாக கட் பண்ண தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு முட்டையையும் ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி வறுத்துடணும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆறுன சாதத்தை அந்த மசாலாவில் போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸுக்கு பன்னீர் புலாவ் ரெடி.
இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.